கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான நாளில் கூட உமது வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த அந்த தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உமது வேத வசனத்தில் ஆண்டவரே காணப்படுகிற உம்முடைய மகிமையை காண, உம்முடைய அதிசயங்களை காண எங்கள் கண்களை நீர் திறக்கும்படியான்னு ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து வெளிப்படுங்க. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசனம் எங்கள் மத்தியில் தங்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்ற வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று சொல்லி எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு மேய்ப்பர் கர்த்தர் தான். அப்போ மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மளை கிரயமாக அவர் தனக்கு சொந்தமான ஆடுகளாக ஆண்டவர் மாற்றிட்டார். யோவான் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேய்ப்பர் என்று சொல்லி மேய்ப்பராகிய அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காய் சிந்தன அப்படினால அவருடைய சத்தத்தை நாம் கேட்குற ஒரு அருமையான ஆடாக நம்ம இருக்கிறோம். அப்போ தேவ சத்தத்தை கேட்கக்கூடிய ஆடு எப்படி இருக்கணும்? அந்த சத்தத்தை கேட்ட அந்த ஆடு தான் அவருக்கு பின் செல்ல முடியும் என்று அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை கூட இதே வார்த்தை தான் நாம் பார்க்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்குறோமா? அவருடைய கைக்குள்ளான ஆடு, பிதாவின் கைக்குள்ளாய் இருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை குறித்து வேதம் அழகாக சொல்லுது. அவருடைய கையிலேருந்து ஒருவரும் நம்ம என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாதான். அப்போ தேவ கருத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை முதலாவது கேட்குது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவனுடைய சத்தத்தை எப்போ கேட்குறோம்? எந்த நேரம் கேட்கணும்? ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிங்கன்னா, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படி கல்விமானின் நாவை எனக்கு தருகிறாராம். காலைதோறும் நம்ம எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர் கேட்கும்படி. ஆண்டவருடைய பிள்ளை கற்றுக்கொள்கிறவெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் கேட்கும்படி கவனிக்க செய்கிறாராம். இன்றைக்கி ஸ்கூலில் எல்லாரும் கற்றுக்கொள்கிறாங்க பிள்ளைகள்லாம். அப்போ அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிற அந்த நேரத்தில் டீச்சர் பார்க்குறாங்க, கவனிக்கிறானா? ஆண்டவரை தான் பார்க்குறா. ஒவ்வொரு காலையிலும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கவனிக்க செய்கிறாராம். அந்த கால நேரம் தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செவியை திறக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தத்தை அழகாக கேட்குறார். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே ஆலயத்தில் படுத்திருக்கும் போது ஆசாரியன் கேட்காத அந்த சத்தம் இந்த தீர்க்கதரிசியினுடைய காதுகளில் விழுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ மேய்ப்பன் என்ன செய்கிறாரு? தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்றாராம். கர்த்தருடைய பிள்ளை மந்தையில் எத்தனையோ ஆடு இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பேர். ஆம் தெய்வ பிள்ளையே. அப்போ அவர் கையில் இருக்கிற அந்த ஆடு ஏசப்பா நல்லா அறிந்திருக்கிறார், பேர் சொல்லி கூப்பிட்றார். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறாராம். சவுல் அந்த நாளில் வருவதற்கு முன்பாகவே, ஒரு நாளுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய காதுகளில் ஆண்டவர் பேசுகிறார், இப்படி ஒரு மனிதன் அனுப்ப வந்தா இஸ்ரவேலுக்கு ராஜா என்று. அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு பேச ஆசைப்படுறார். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய இன்னைக்கு ஜனங்கள் ரொம்ப குறைவு. எரேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய காது விருத்த சேதனம் பண்ணப்படணும். அப்படி விருத்த சேதனம் பண்ணப்படாவிட்டால் இந்த வசனத்தின் மேலே நமக்கு வாஞ்சை இருக்காது, விருப்பம் இருக்காது. அது நமக்கு ஒருவேளை நிந்தையாக இருக்கும். வசனம் வாசிப்பதற்கே ஒரு விருப்பம் இல்லைன்னா நம்ம இன்னும் செவி விருத்த சேதனம் பண்ணப்படலை. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆசாரியன் பலி செலுத்துகிற அந்த நாளில தானே ஒவ்வொரு நாள் என்ன செய்வாராம், அவருடைய காது மடல்ல, வலது காது மடல்ல அந்த ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அவருடைய வலது கையினுடைய அந்த பெருவிரல்ல அந்த அருமையான ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அதே போல கால்கள், அந்த காலில் பெருவிரல்ல, வலது காலின் பெருவிரல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இது என்ன குறிக்கிறது? ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு ஊழியம் செய்யும்படி கைகள், அவருடைய பாதையில் நடக்கக்கூடிய ஒரு ஆடு மந்தையில் மேய்து திடீரென்று எதிரி
சிங்கமோ புலியோ கரடியோ வருதுன்னா உடனே அதை பார்த்துட்டு அது பயந்து ஓடாது. ஓடுவதற்கு முன்பாக மேய்ப்பன் எங்கே இருக்கிறார், மேய்ப்பனுடைய சத்தம் எதுவும் கேட்குதா, அவர் கூப்பிடுவாரா, அவர் நம்மளை பாதுகாப்பாரா, இதுதான். அதே போல தான் ஆண்டவருடைய கைக்குள்ளான அந்த ஆடும் கூட அப்பா பார்க்குறார், என் பிள்ளை இந்த சத்தத்தை கேட்குறானா. இந்த வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த பைபிள் அழக சொல்லுதுங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். அக்கிரமத்தினின்று திரும்பும்படி ஆண்டவருடைய பிள்ளைய சத்தியத்தை கேட்கும்படி ஆண்டவர் பாதத்தில் அவருடைய முகத்தை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கணுமா. அப்படி நம்ம கெஞ்சி ஜெபம் பண்ணி இருக்கிறோமா, அப்பா சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு செவி எனக்கு வேண்டும் என்று என்னைக்காவது நம்ம கெஞ்சி ஜெபிக்கிறோமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நம்முடைய காது சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கு ஜீவனில் ரத்தமாக இருக்கு. அப்படினால அந்த ஜீவனில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய காதுகளை சுத்திகரித்ததான், செவிட்டு தன்மையை கத்தர் மாற்றினாதான் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். வேதத்தில் ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்கன்னா அங்கு வேதத்தில் வாசிக்கிறோம், செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனத்தை கேட்பார்கள். ஆண்டவருடைய பிள்ளை அப்படி கேட்கும்போது என்ன நடக்குதா, கண்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையுமா. யோசித்து பாருங்க, வசனம் காதல கேட்கும்போது நம்முடைய குருட்டு கண்ணை ஆண்டவர் திறக்கிறார், அந்தகாரம் மாறுது, இருள் மாறுது. ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல பார்வையை நமக்கு கத்தர் கொடுக்கிறாராம். அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம அவர் கைக்குள்ளான ஆடாக இருக்கிறோமா? ஏசுப்பாவுக்கு நல்லா தெரியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம். வேதத்தில் எசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட நீங்கள் வாசிங்கன்னா, அப்பா கையில் இருக்கிற அந்த ஆடை ஆண்டவர் மந்தையை போல மேய்க்கிறாராம். மேய்க்கும் போது கரவல் ஆடா அதை மெதுவாக நடத்துகிறாராம். ஆண்டவருடைய பிள்ளையே அது மட்டுமல்ல, குட்டி ஆடுகள், அந்த குட்டி சின்ன ஆடுகளை என்ன செய்கிறாராம், தம்முடைய புயத்தில் அணைத்து மடியில் அவைகளை சுமக்கிறாராம். அப்போ இயேசுவுக்கு நல்லா தெரியும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். ஆடுகள் அந்த நாட்களில் எசாயா 53 அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, ஆடுகளைப் போல நம்ம வழி தப்பி நடந்தோமா தன் வழிகளில். அநேக நேரங்களில் நம்ம மனசும் மாம்சமும் என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு ஒரு வேளை விலகி எங்கேயோ போய் ஒரு புதரில் போய் சிக்கியிருக்கிறோமா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசுப்பா கைக்குள்ளான ஒரு ஆடா இருந்தாதான் கர்த்தருடைய பிள்ளையே அவ கையிலிருந்து ஒருவரும் நம்மளை பறிக்கவே முடியாதான். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற உன்னை ஆண்டவர் விசேஷமாய் நல்ல போஷாக்கினால உன்னை மூடி மறைக்க அவர் வல்லவர். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்று சொல்லி நம்ம எதை மேய்கிறோம்? வசனம் என்ற அந்த புல்லை நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம சாப்பிட்றோமா? நமக்கு தேவை, இன்னைக்கு தேவையான ஆகாரம். எப்படி ஆடு அந்த புல்லை மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் அசைப்படுதோ அதுபோல் ஆண்டவருடைய வசனத்தை இரவும் பகல் நம்ம தியானிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை. வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம் தேவை. அவரோடு அவருடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய இருதய கதவை திறந்து அப்பாவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமானால் அவரோடு நம்ம போஜனம் பண்ணுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவை. தெய்வ பிள்ளைய மன்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்க அனுதினமும் பொறுக்கி அதை சாப்பிட்டார்களோ அதே போல நம்ம ஆண்டவருடைய வசனத்தை அதிகாலையில் உட்கார்ந்து அப்பா என்னோடு நீங்க பேசுங்க, நீங்க கேட்பீர்களானால் கர்த்தர் உங்கள் செவியை திறப்பார். எசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லி காதுல சத்தம் கேட்குமா நமக்கு பின்னாடி. ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தர் நம்மளை அழகாக கைட் பண்ணுகிறவர். அப்போ அந்த நாட்களில் அப்பாட்ட நம்ம கேட்க போகிறோம், ஏசுப்பா தகப்பனே உம்முடைய கைக்குள்ளான ஒரு ஆடா என்னை மாற்றுங்கப்பா. என் இஷ்டத்துக்கு ஓடுகிற ஒரு மகளாக அல்ல, என் மனசும் மாம்சத்தும் கர்த்தாவை விரும்புகிற காரியங்களை செய்கிற ஒரு மனிதனாக அல்ல. அப்பா உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு அருமையான மகளா என்னை மாற்றுங்க, நீங்கள் கேளுங்க. ஏனென்றால் வேத அழக சொல்லு நம்ம அலைச்சல் எல்லாம் எண்ணி இருக்கிறாராம். வேதத்தில் யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா நம்முடைய நடைகளை எண்ணுகிறாராம். யோபு 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் வாசிக்கிறோம். யோபு 34ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலேயும் வாசிக்கிறோம். நடைகள் மேலே கவனமாக இருக்கிறான். உன் நடை எப்படி நடக்கிறோம்? ஏசுப்பாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்கக்கூடிய, அப்பா பேர் சொல்லி கூப்பிடுகிற ஒரு ஆடாக இருக்கிறோமா, அல்லது நம்ம இஷ்டத்துக்கு ஓடுகிற ஒரு மகனாக மகளாய் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். தாவீதினுடைய கையில் இருந்த அந்த ஆடுகளை எவ்வளவு ஜாக்கிரதையா அவர் மேய்த்தார் தெரியுமா? வேதம் சொல்லுது, அப்பா கையில்
அவன் விசேஷமாக அவங்க அப்பா அவன் கையில் கொடுத்துருக்கிற அந்த ஆடுகளை ஒரு முறை மேய்த்து கொண்டிருக்கும் போது சிங்கமும் கரடியும் வந்தது. ஆனால் அவைகளுடைய வாய்களுக்கு இந்த தாவீது தப்புவித்தது போல ஆடுகளை இன்றைக்கு கர்த்தர் மேய்ப்பராய் இருந்து பொல்லாத பிசாசு நம்மை சூழ்ந்திருக்கிற போராட்டங்கள் வானமண்டலத்தில் இருக்கிற அந்தகார பொல்லாத ஆவியின் சேனைகளை கர்த்தருடைய நாமத்தினால ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அப்போ முதல் காரியம் அவர் கைக்குள்ளான ஆடு என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ரெண்டாவதாக இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அருமையாய் வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிங்கன்னா 7 நட்சத்திரங்களை தன் கையில் ஏந்துகிற தேவன். இன்னைக்கு நட்சத்திரம் பூமியில் நிறைய வானத்தில் இருக்குது. வானத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரம் எதற்கு உண்டாக்கப்பட்டது? ஆதியாகமம் 1 அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். இரவை ஆளுகை செய்ய ஆண்டவருடைய பிள்ளையே ஆண்டவன் நட்சத்திரத்தை உண்டாக்கினாராம். அப்போ நட்சத்திரம் இருளுக்குள்ளாய் இருக்கிற ஜனங்களை ஆளுகை செய்ய, இருளின் அதிகாரங்களை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் கைக்குள்ளான அந்த அருமையான 7 நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம். அந்த 7 நட்சத்திரம் எது? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை சபையை குறிக்கிறது. சபைக்குள்ளாய் இருக்கிறதான அருமையான ஆத்துமாக்களை குறிக்கிறது. சபையின் மத்தியில் இருக்கிற தேவனுடைய ஊழியர்களை குறிக்கிறது. அப்போ அந்த 7 நட்சத்திரங்கள் தன் கையில் வைத்திருக்கிறாராம். யூதா 1 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கன்னா மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட நீங்க வாசிங்கன்னா அங்கு நட்சத்திரத்தின் லக்கங்களை எண்ணி பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று சொல்லி நட்சத்திரத்தை எண்ணவே முடியாதாம். பைபிளில் எரேமியா 33ஆம் அதிகாரம் 22வது வசனம் அவருக்கு ஊழியம் செய்கிறதான லேவி கோத்திரத்தை கூட அப்படிதான் வர்த்திக்க பண்றாராம். கடைசி காலம் கர்த்தருடைய இப்படி எப்படி இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த அத்தனை பேரும் ஊழியர்கள் என்று அழைக்கப்பட்டார்களோ, தேவனுடைய சேனைகள் என்று அழைக்கப்பட்டாங்களோ, அதே போலதான் இன்னைக்கு வானத்தின் சேனைகளாக நட்சத்திரமா அவர் கையில் இருக்கிறோம் என்பதை மறந்துடாதீங்க. அவருக்கு நீங்க என்ன ஊழியம் செய்றீங்க? அப்பா எல்லாம் பார்க்கிறா, கிரியெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், அதில் இருக்கிற அன்பல நீ குறைவா இருக்கிறேன்னு எபேசு சபையை பார்த்து சொன்னது போல நம்ம வாழ்க்கையில கூட அவருக்காய் ஓடுகிற ஓட்டத்தை இயேசுப்பா பார்க்கிறாருங்க. அவர் கையில் இருக்கிறதான விலையேற பெற்ற ஒரு பாத்திரம் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. கடைசி காலம் பொல்லாத அந்தகார வல்லமைகள் அதிகமாய் செயல்படுகிற ஒரு காலம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு காலம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா அந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கிறதான அந்த நட்சத்திரத்துல 3 ஒரு பங்கை அந்த வலு சர்ப்பம் என்ன செய்யுமா இழுத்து போடுதான். பைபிளை நீங்க வாசிங்கன்னா கர்த்தருடைய பிள்ளையே வேத அழகா சொல்லுதுங்க. எசாயா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அது எது? அந்த வாள் தான் பொய் தீர்க்கதரிசி. இந்த கடைசி காலத்துல தீர்க்க தரிசனங்களை நம்பி மோசம் போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உண்மையான தேவனுடைய ஆலோசனையை இன்னைக்கு உட்கார்ந்து பைபிளை எடுத்து வாசித்து ஆண்டவர் பாதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள, தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளல. அதை விட்டுட்டு என்ன செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோம். அநேக ஆலோசனையை கேட்க அங்க போய் இங்க போயின்னு சொல்லி அலக்களிக்கப்படுகிற அந்த மார்க்கம் தப்பி அலைகிற அந்த நட்சத்திரத்தை போல ஓடி கடைசியில கிருபை இழந்து போகிற எத்தனையோ கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். 3 ஒரு பங்கு நட்சத்திரம் பூமியில விழத்தள்ளுமா? நல்லா யோசிங்க. ஆண்டவருடைய பிள்ளைய பூமி என்பது எது குறிக்கிறது? உலகத்தின் காரியத்துக்குள்ளாக இன்னைக்கு உலகத்துல அந்த தோமா அந்த நாளில எப்படி அருமையான தேவனுடைய ஊழியனை விட்டு பிரிந்து பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவனை விட்டு விலகி போனானோ, அதே போலதான் இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பூமிக்குரிய காரியத்தின் மேல நாட்டம் கொள்றாங்க. அப்பா விட்டு தூரம் போறாங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அந்த சிநேகத்துக்குள்ள போறாங்க. நான் உலகத்தார் அல்லாது போற நீங்களும் உலகத்தார் அல்லன்றாரு. ஆனா இன்னைக்கு யோசிங்க, உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரித்து உலகத்தோடு அவங்க இதை செய்யறாங்க இதை செய்யறாங்க, ஏன் நான் செய்யக்கூடாது? பைபிள் என்ன சொல்லுதோ அதை விட்டுறோம், ஏசப்பா என்ன சொல்றாரு அதை விட்டுறோம். அப்பா கையில் இருக்கிற நட்சத்திரம் என்பதை மறந்து போறோம். தெய்வ பிள்ளையே, நீ உண்மையாகவே அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நட்சத்திரம் என்பதை நீ மறந்துடாத. நட்சத்திரங்கள் எப்படி ஆகாய மண்டலத்துல அது பிரகாசிக்கிறதோ, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3 படி ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கக்கூடிய ஒரு தீபமா தான் ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். இருக்கிற இடங்களில அநேக பெண்கள் ஒருவேளை வெளியில போக முடியல, ஊழியம் செய்ய முடியல, ஆண்டா கர்த்தருடைய சமூகத்துல நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ற அந்த ஜெபத்தின் மூலமா யாத்திராமம் வேதத்துல அழகா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையை ஆண்டவருடைய அந்த அருமையான திட்டங்களை நீ நிறைவேற்ற முடியும். யாத்திராமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று. நீ வீட்டில் உட்கார்ந்து நீ ஜெபித்தாலும் கூட பைபிள் அழகா சொல்லுது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல கர்த்தருடைய பிள்ளை அயனங்களிலிருந்து தங்கள் அந்த அயனத்திலே இருந்து என்ன செய்ய
செய்தான்? நட்சத்திரங்கள் சிசராவோடு போராடினதாம். அதுபோல உன் குடும்பத்துக்கு ஒரு ஓரமாய் போராடுகிற எத்தனையோ போராட்டங்களை நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ கட்டி ஜெபம் பண்ண முடியும். உன் வீட்டிலே இருந்து நீ போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும்போது கர்த்தருடைய நாமத்தால உன்னால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் எத்தனையோ தேவ பிள்ளைகளை ஜெப வீரர்களாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை ஒரு நாள் அற்பமா தேவன் என்னல ஜெப ஆவியை உன் மேல அளவில்லாமல் தேவன் ஊற்றி இருக்கிறார். ஏன் உன்னோடு போராடுகிற உன் குடும்பத்தோடு போராடுகிற பொல்லாத அந்தகார வல்லமைகள் 20 ஆண்டுகளாய் இஸ்ரவேலை ஒடுக்கினது போல உன் குடும்பத்தை ஒடுக்கி வைத்திருக்கிற அந்தகார கிரியைகளை அழிப்பதற்கு தான் இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, அப்ப தேவ கரத்தில் இருக்கிற நட்சத்திரமா இருக்கணுமே தவிர தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில மார்க்கம் தப்பி அலைந்திராத. பொல்லாத கடைசி காலத்துல அந்த வலு சிற்பத்தின் வாளினால இழுக்கப்பட்டது போல பொய் தீர்க்க தரிசனத்தினால ஏமாற்றப்பட்டு இழுக்கப்பட்டு வஞ்சித்து பூமியில விழத்தள்ளக்கூடிய அந்தகார வல்லமைக்கு நேராய் நீ கடந்து போய்விடாத. தேவ சமூகத்தில் நீ ஜாக்கிரதையா இருப்பாயானால் கடைசி வரையிலும் தேவனுடைய ஆசீர்வதித்து ஆண்டவருடைய பிள்ளை விலையேறப்பட்ட கிருபையினால ஆண்டவரை மூடி மறைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாய் வேதத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் வேத அழகு சொல்லுது. சங்கீதம் 31 அதிகாரம் 15வது வசனம், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யோசிங்க, நம்ம காலம் கர்த்தர் கரத்தில் இருக்கு. நிறைய பேருக்கு இன்னைக்கு என்னன்னா பயம், பல வியாதியை குறித்து பயம், தங்க வாழ்க்கையை குறித்து ஒரு பயம். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால இயேசு ஜெயிச்சுட்டாரா. ஆனா இன்னைக்கு மரண பயம் எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ பிள்ளைகளை ஆட்கொள்ளுது. ஏன்னா தேவப்பிள்ளைய வியாதிகள் பெருகி இருக்கிறதுங்க. எங்க பார்த்தாலும் சாப்பிட்டா எந்த மனிதனுடைய வாழ்க்கையை இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, எனக்கு அது ஒத்துக்கொள்ள, இது எனக்கு ஒத்துக்கொள்ள, அலர்ஜியா இருக்குது, எதுவுமே சரீரத்துக்கு ஒவ்வாமையா இருக்குது, என் சரீரம் பலவீனம் அடையுது என்று. கர்த்தருடைய பிள்ளை, இது காரணம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளை கடைசி காலத்துல வந்துட்டோம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார், அவர் கையில நம் காலம் இருக்குது, அதை மறந்துடுறோம். அந்த வசனத்திலே அழகா சொல்றாரு, நான் உன்னை மனுஷனுடைய கைகளுக்கோ துன்மார்க்கருடைய கைகளுக்கோ சத்துருடைய கைகளுக்கோ நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். தாவீது ஒரு இடத்துல அழகா சொல்றான், அப்பா நான் மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக. அப்ப தேவ கையில நீ இருப்பாயானால் ஆண்டவர் உன்னை டாக்டர் கையில அல்ல, மனுஷன் கையில அல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கி தேவப்பிள்ளையை உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற அந்த ஓட்டத்துல நீ பொறுமையோடு ஓட கர்த்தர் உதவி செய்வாருங்க. யாக்கோபு 3 அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா பெரிய கப்பல்ங்க. அந்த கப்பல் காற்றினால அலக்கடிக்கப்படுதான். ஆனா அதை நடத்துகிறவன் யோசித்து போகும் இடம் இன்னதென்று அவன் யோசித்து என்ன செய்யறான், சிறிய சுக்கான் அதை வச்சுட்டு என்ன செய்யறான், தான் திருப்பி அதை அழகா நடத்துறான். அவர் நடத்துகிற தேவன் ஏசப்பா, நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற தேவன். ஆண்டவருடைய சித்தத்தின்படி தேவன் நமக்கு என்ன சொல்றாரோ அந்த சித்தத்தின்படி தான் நம்ம நடந்து போகணும். தேவ பிள்ளையே, எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அநேக நேரம் தடுமாறுறோம். எப்படி நாம் நடப்போம்? நம்ம எங்க போவோம்? அங்க போலாமா, இங்க போலாமா, ஆலோசனை அங்க போய் கேட்கலாமா? இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த நாளில உன்னை நான் நடத்தி சொல்கிறேன். உன் நடைகளை ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவாராம். எசாயா 55 அதிகாரம் 8-9 வசனங்கள் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான நினைவுகளோடு வழிகளோடு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாராம். நம்ம வழியெல்லாம் யோசிங்க, நான் அங்க போனேன் சக்சஸ் ஆகல, இங்க போனேன், நான் இந்த இடத்துல அலைஞ்சேன், எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை குறித்து நீ சோர்ந்து உட்கார்ந்துருக்கிற. ஆனா ஏசுப்பா உன் வாழ்க்கையை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாருங்க, பெரிய திட்டம். ஏன்னா அப்பா கையில அந்த சுக்கான் இருக்கு, வாழ்க்கை படகின் அந்த சுக்கான். ஆண்டவருடைய இப்படி நம்முடைய அருமையான நடத்துகிறவர் தேவன் என்பதை மறந்துடுறோம். கர்த்தருடைய பிள்ளை பைபிளை நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 27 அதிகாரத்துல அங்கு பவுல் யாத்திரை செய்யறாரு. அவரோடு கூட எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த யாத்திரையில கொஞ்ச தூரம் ஆரம்பத்திலே சொல்றார், இந்த யாத்திரை நமக்கு ஜீவனுக்கு கட்டாயம் வருத்தம் உண்டாகும், இந்த யாத்திரையில பல நஷ்டங்கள் உண்டாகும். ஆனா அவங்க கேட்காம பிரயாணம் அனுகூலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்தில் போக ஆரம்பிக்கும் போது அங்கே யூரோக்ளிதியான் என்று சொல்லப்பட்ட கடுங்காற்று கப்பலை மோதிச்சு. அப்போஸ்தலர் 27 அதிகாரம் 15 தான் எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அவங்க போக நினைச்ச அந்த பகுதிக்கு போக முடியல. சுக்கான் எவ்வளோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. ஆனால் பைபிள் சொல்லுது காற்றின் போக்கில் அவங்க கொண்டு போகப்பட்டாங்களாம். அங்கே நிறைய நஷ்டம் உண்டாச்சு, ஜீவனுக்கே
பல போராட்டம். ஆனால் ஒரே ஒரு அப்போஸ்தலனிடத்தில் கர்த்தர் பேசுகிறாரு, அருமையான தெய்வம் மனிதனிடத்தில், உங்களுக்கு பிராணச்சேதம் ஒன்று உண்டாக போவதில்லை. பவுல் சொல்கிறாரு, எனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ சொன்னபடி அவர் செய்வார். ஆகவே நீங்கள் ஒருவர் கூட மறிக்க போவதில்லை. எல்லாரும் கரை தப்பி அந்த கரையில் மறுக்கரைக்கு வந்தாங்களாம். ஆண்டவருடைய பிள்ளைய அந்த கப்பல்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. எல்லாருடைய ஜீவனும் பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்போ இயேசுப்பாவுடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையிலே கூட கர்த்தர் கையில் நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நம்முடைய காலங்கள் அவர் கையில் அல்லவோ இருக்கிறது. அவர் மனுஷனுடைய எண்ணங்களுக்கோ ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலகத்தின் பொல்லாத சத்துனுடைய திட்டங்களுக்கோ நம்மை ஒரு நாள் ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. பைபிள் அழகா சொல்லுதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பல காரியத்தில் சோர்ந்து போகிறோம். சங்கீதம் 77 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவருடைய வலது கரத்தில் இருக்கிற வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன். 77:10 வாசிக்கிறோம். இன்னைக்கு ஏசப்பா கையில் இருக்கிற வருஷத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம், கலங்க மாட்டோம். நம்முடைய காலங்கள் குறுகினதாக இருக்குது. கடைசி நாட்களில் வந்துட்டோம். கர்த்தருடைய பிள்ளையை கடைசி மணி நேரத்தில் வந்துட்டோம். கர்த்தர் கூலி கொடுக்குற ஒரு நேரத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் நம்முடைய காலங்களை கர்த்தர் கையில் வைத்து, ஏசப்பா உங்கள் கையில் என் காலம் இருக்குது, அதனால் என் வழிகளெல்லாம் நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறப்பா, என் நடைகளை அறிந்திருக்கிறீரையா, என்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு அல்லவா, நடைகளை வாய்க்க செய்கிற தேவன் அவர் தானே. சங்கீதம் 37:23 அப்படிதாங்க சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளை தடுமாற்றத்தோடு நீ ஓடிக்கொண்டிருக்கிற நடைகளை நடக்க செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற அப்படினால, நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிற அப்படினால, அவர் கைக்குள்ளான ஆடா நாம் இருக்கிற அப்படினால, அவர் கைக்குள்ளா இருக்கிற நட்சத்திரமா இருக்கிற அப்படினால, அவர் கையில நம் காலங்கள் இருக்கிற அப்படினால ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கையில உங்களை அர்ப்பணிக்க போறீங்க. இயேசுப்பா சமூகத்தை நம்ம தாழ்த்த போறோம். அப்பா உம்முடைய கையில நான் இருக்கிறேன். அப்பா உம்முடைய கையிலிருந்து என்னை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பறிக்கவே முடியாது அல்லவா. ஏனென்றால் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளையே அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கிறோம். உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பா இருக்குது. ஏன்னா நான் இதோ உன்னை என் உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறேன். அப்பா கையில வரைஞ்சு வச்சிருக்கிறதுனால அவர் கையிலிருந்து யாரும் நம்மளை பறிக்க முடியாது என்ற எண்ணத்தோடு நம்ம ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்க போறோம். இயேசுப்பாவை நோக்கி நம்ம பார்க்கலாமா, அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்க போறோம். கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் நில்லுங்க. தெய்வ பிள்ளையை நமக்காய் சிந்தின அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால நமக்கு ஒரு பெரிய மீட்பை நமக்கு கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். தெய்வ பிள்ளையை நீ ஒருவேளை வழி தப்பி அங்கு இங்குன்னு அலைஞ்சி எங்கேயோ போய் நீ சிக்கியிருக்கலாம். புதரில் இருக்கிற ஆடாகிய உன்னை ஆண்டவர் தேடி வருகிறார். பேர் சொல்லி அழைக்கிறார். நட்சத்திரத்தை எண்ண முடியாதுன்றார், ஆனால் அதுக்கும் பேர் சொல்லி அழைக்கிறாராம். ஆடுகள் ஒருவேளை இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கலாம், ஆனால் அந்த ஆடையும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறாராம். அப்போ ஏசப்பா பிள்ளையாய் நம்மளை ஆண்டவர் மறந்துடுவாரா? பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அல்லவா. பேர் சொல்லி என்னை அழைத்திருக்கிறேன். உன் பேரை நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். உன் பேரை நான் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். உன் பேரை கண்ணீர் புஸ்தகத்தில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுப்பாவை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இந்த நாளில கூட வழிதப்பி அலைந்தோம்ப்பா. வழிதப்பி அழைகிற அந்த ஆடுகளைப் போல எங்கெங்கேயோ போய் ஆண்டவரை பல பிரச்சனையில போய் நாங்கள் சிக்கி ஆண்டவரை சோர்ந்து இருக்கிற அந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் அப்பா பெரிய மெய்ப்பராக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உமது கைக்குள்ளான ஒரு ஆடாய் கர்த்தாவே காணப்படுகிற அப்படினால எங்களை அழகாய் நீ நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். யாக்கோபு இந்த பூமியில இருந்த நாட்களில் அப்பா அருமையான கர்த்தாவே யாக்கோபு தன் கையில் இருந்த அந்த லாபானுடைய ஆடுகளை எவ்வளவு திறமையாய் நடத்தினார்ப்பா. அவர் தகப்பனே இரவு நேரங்களிலும் அப்பா பகல் நேரங்களிலும் அப்பா அந்த குளிரோ அப்பா வெயிலோ அவர் மேலே பட்ட போதிலும் கூட அதுக்கு உத்தரவாதம் பண்ணினார் அல்லவா. ஒரு ஆடு களவு போனாலும் அதுக்கு உத்தரவாதம். ஆமாப்பா, அந்த யாக்கோபை விட எங்கள் அப்பா இயேசு நீர் பெரியவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இழக்க அல்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நீரோ ஜீவன் உண்டாக இந்த நேரத்தில் கூட உம்முடைய வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். மரணத்துக்கு அதிகாரி என பொல்லாத பிசாசானவனை உம்முடைய மரணத்தினால ஜெயித்தபடினால மரண பயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குவீராக. அப்பா எந்த ஆடு தகப்பனே இயேசுப்பா பலவீனமாக இருக்கிறதோ எலும்பு முறிந்திருக்கிறதோ அதை காயம் கட்ட அப்பா நீங்கள் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே உம்முடைய கரங்களை ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொரு ஆடையும் உமது கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா 7 நட்சத்திரங்கள் சபை ஊழியர்கள் அங்கே கர்த்தாவே உம்முடைய காரியங்களை செய்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் உமது கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்தாங்க, ஆனால் அந்த நட்சத்திரத்தை கர்த்தாவே கண்டு ராஜாவிடத்தில் வந்தாங்க. ராஜாவுக்கு
அவர்களுக்கும் கலக்கம், தேசத்துக்கும் கலக்கம். ஆனா திரும்ப நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அந்த நட்சத்திரம் அவர்களை கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே பிறப்பு எங்க இருக்கிறதோ அந்த வீடு வரையிலும் ஆண்டவரே அந்த இடத்துக்கு கர்த்தாவே அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது போல இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நட்சத்திரமாகிய ஆண்டவரே தகப்பனே இயேசுப்பா ஊழியர்களை பார்க்கிறாங்க, உம்முடைய முகத்தை பார்க்கிறாங்க. அப்பா உமது கையில் இருக்கிற நட்சத்திரங்களாய் நாங்கள் இருக்கிறதுனால ஆண்டவரே உமது வேத வசனங்களை இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அப்பா இந்த நேரத்தில் பிள்ளைகளை அழகாய் நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். நேர்வழியாய் நடத்த போறீங்க, செம்மையான வழியில நடத்த போறீங்க ஆண்டவரே. எங்களை கால் இடராதபடி அருமையான பாதையில நீ நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில கூட தகப்பனை தங்கள் தங்கள் வீடுகளில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி ஸ்திரீகள் ஆண்டவரே வீட்டிலிருந்தே கொள்ளையிடுவார்கள் வசனத்தின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் நீர் கொண்டு வர போவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட தங்கள் அயனங்களிலிருந்து போராடுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய நாமத்தினால ஆண்டவரே யாகேல் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல அப்படியாய் கூடாரத்தில் குடியிருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தேவன் நீர் கட்டிட போவதற்காக ஸ்தோத்திர ராஜா. எங்கள் காலங்கள் உங்க கையில அல்லவோ இருக்கிறது ராஜா. பா மருத்துவர் கையில அல்ல அப்பா. மருத்துவர் ரிப்போர்ட்டை பார்த்து கலங்கி நிற்கிற உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கத்த செய்வீராக. தெய்வீக சுகம் ஒவ்வொருடைய சரீரத்திலும் உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை ஜெயித்த தேவன் இன்றைக்கு கூட பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற மரண பயம், பயத்தின் ஆவி ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா கண்ட்ரோல் ஆகாத ஆண்டவரே எந்த பலவீனமா இருந்தாலும் அது உக்கிரமான காய்ச்சலா இருந்தாலும் சுகர் தகப்பனே இப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மாறும்படி நாங்கள் செபிக்கிறோம். தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வந்து இறங்கும்படியா நான் செபிக்கிறேன். மீதியான வேலையை பொறுப்படும் எல்லா துதியான மகிமையும் எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.